வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல துவரம்பருப்பு பாலக்கீரை கிரேவி பண்ண போறோம். ஒரு சின்ன கட்டு பாலக்கீரையை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். 100 கிராம் துவரம்பருப்பை கழுவி வச்சிருக்கேன். இந்த கீரையை கட் பண்ணிக்கலாம். கீரையை கட் பண்ணும்போது இந்த காம்பு பகுதியை ஃபுல்லா கட் பண்ணிடணும். இந்த அளவுக்கு கட் பண்ணிடணும். கட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இலைகளை மட்டும் கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கிரேவியில் சேர்ந்து வேகும்போது கீரை சுருங்கும். அதனால் இந்த சைஸ்க்கு கட் பண்ணிக்கணும். இதே மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணிக்கலாம். கழுவி வச்ச துவரம்பருப்பை இந்த குக்கரில் சேர்த்துட்டு அது கூட 1 கப் தண்ணி, 1 பிஞ்ச் மஞ்சள் தூள், 1/8 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பவுடர் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டுடலாம். இந்த கிரேவிக்கு பருப்பு நல்லா குழைய வேகணும். அதனால ஸ்டீம் வந்ததுக்கு அப்புறமா வெயிட் போட்டு மீடியம் ஃப்ளேம்ல 6 விசில் வேக வச்சுக்கலாம். 6 விசில் வந்துருச்சு. பருப்பு நல்லா குழைய வெந்துருச்சு. இதை இறக்கி வச்சிடலாம். ஸ்டவ்ல பேன் போட்டு சூடாயிடுச்சு. அதில் 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1/2 டேபிள் ஸ்பூன் நெய். நீங்கள் ஃபுல்லாக நெய் சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கங்க, நல்லா இருக்கும். எண்ணெயும் நெய்யும் சூடாயிடுச்சு. அதில் 1 டீஸ்பூன் சீரகம். சீரகம் நல்லா பொரியணும். இந்த மாதிரி பொரிஞ்சதுக்கு அப்புறமா அது கூட 1/4 கப் போல கட் பண்ண வெங்காயம். நான் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட எந்த வெங்காயம் இருக்கோ அதை சேர்த்துக்கங்க. கூடவே 2 கீரின பச்சை மிளகாயையும் சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கி நல்லா கண்ணாடி பதம் வரணும். அது வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும் போதே அது கூட ஒரு 3 பூண்டை நல்ல மெல்லிஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். நான் பூண்டு சேர்த்துருக்கேன். அதுக்கு பதில் நீங்கள் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சியை நல்லா பொடியாக சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கி நல்லா கண்ணாடி பதம் வந்துடுச்சு. ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு அது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 3/4 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள். இந்த கொத்தமல்லி ட்ரை ரோஸ்ட் பண்ணி பவுடர் பண்ணது. இந்த மாதிரி சேர்த்தோம்னா நல்லா வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும். இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதை ஜஸ்ட்டு வதக்கி விட்டால் போதும். நம்ம எண்ணெயில் சேர்த்து வதக்கிறதுனால கருகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் ஜஸ்ட்டு வதக்கிட்டு வேக வச்ச பருப்பை சேர்த்துடலாம். பருப்பு சேர்த்துட்டு அது கூட 2 கப் தண்ணி, ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு உப்பு சேர்க்கணும். உப்பு இந்த பருப்புக்கும் நம்ம சேர்க்க போகிற கீரைக்கும் சேர்த்து இப்போவே சேர்த்துடணும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா கீரையை சேர்த்துடலாம். கூடவே கட் பண்ணி வச்ச கீரையை சேர்த்துடலாம். சேர்த்த உடனே அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியும். வெந்து வந்ததுக்கு அப்புறமா கீரையெல்லாம் சுருங்கி அளவு குறைஞ்சிரும். கீரை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். கீரை சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த கிரேவி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் ஒரு 3 நிமிஷம் மட்டும் இருக்கட்டும். கீரை வெந்துடும். 3 நிமிஷமா எல்லாம் ஒன்று சேர்ந்து கொதிச்சு கீரை வெந்து நல்லா சுருங்கிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. டேஸ்டான துவரம்பருப்பு பாலக்கீரை கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த கடாயில் 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து எண்ணெய் எதுவும் சேர்க்காம வறுக்கணும். கருக விட்டுறாம நல்லா மொறுமொறுன்னு வர அளவுக்கு வறுத்துக்கணும். சீரகம் சோம்பு ஓரளவு வறுபட்டதுக்கு அப்புறமா 10 பூண்டை இதில் சேர்த்துட்டு இதை ஒரு 2 நிமிஷம் போல் வறுத்துக்கணும். எல்லாமே ஓரளவு வறுபட்டுருச்சு. இதை எடுத்து வச்சுட்டு ஆறுனதுக்கப்புறம் தண்ணி சேர்க்காம குறகுறப்பாக அரைச்சிக்கலாம். இந்த கடாயில் தண்ணி சூடாயிட்டுருக்கு. 1/4 கிலோ சேனக்கிழங்க இந்த மாதிரி சைஸ்க்கு கட் பண்ணிக்கங்க. அதை சேர்த்துடலாம். அது கூட கொஞ்சம் மஞ்சள் தூள், ஒரு சின்ன பீஸ் புளி இந்த மாதிரி பிச்சு பிச்சு சேர்த்துக்கங்க. இந்த மாதிரி புளி சேர்த்து வேக வச்சோம்னா
சேனக்கிழங்கு வந்து அரிக்காமல் இருக்கும். அது கூட உப்பு கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம். இந்த சேனக்கிழங்கு 3/4 பங்கு அளவுக்கு வேகணும். 15 நிமிஷமாக கிழங்கு வெந்துட்டுருக்கு. எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம். கிழங்கு 3/4 பங்கு அளவுக்கு வெந்திருக்கு. புளி சேர்த்துருக்கிறதுனால டைம் கொஞ்சம் அதிகமாக தான் ஆகும். கிழங்கை பொறுத்து முன்ன பின்ன ஆகும். 3/4 பங்கு அளவுக்கு வேக வச்சுக்கோங்க. இப்போ இதில் உள்ள தண்ணியை வடிச்சிட்டு கிழங்கை மட்டும் தனியாக எடுத்து வச்சிடலாம். கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு சூடாயிடுச்சு. அதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் அதில் கருவேப்பிலையை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். அது கூட வேக வச்சு வடிச்சந்த சேனக்கிழங்கு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு பரட்டு பரட்டி விட்டுருங்க. இந்த கருவேப்பிலை ஃப்ளேவரோட இந்த ஃப்ரை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அது கூட 2 டீஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துக்கிறேன். சாம்பார் தூள் சேர்த்துட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மீடியத்துலேயும் சிம்லையும் மாற்றி மாற்றி வச்சு இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டே இருங்க. சாம்பார் தூள் வந்து இந்த ஃப்ரைக்கு வந்து ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். சாம்பார் தூளுக்கு பதிலாக நீங்கள் தனி மிளகாத்தூளும் தனியாத்தூள் இருந்தாலும் உங்கள் காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கலாம். இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி வச்சுக்கலாம். கிழங்கு வேக வைக்கும்போது உப்பு சேர்த்தோம். இப்போ இந்த மசாலாவுக்கும் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அப்போ வந்து 3/4 பங்கு வெந்துச்சு. இது நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் ஃப்ரை ஆகட்டும். 2 நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சிடலாம். இடையில வந்து திறந்து பார்த்து அப்பப்போ கிண்டி விட்டுக்கணும். நல்லா சாஃப்டாக வரட்டும். 2-3 நிமிஷம் சிம்லேயே இருந்தது. திறந்து பார்க்கலாம். சிம்லேயே வச்சு நல்லா ஃப்ரை ஆகி கிழங்கு வந்து நல்லா சாஃப்டாகிடுச்சு. ஃபஸ்ட்டே நம்ம 3/4 பங்கு வேக வச்சதுனால அதுக்கப்புறமா இந்த ஃப்ரை வந்து வேகமாக ரெடி ஆகிடும். அடுத்து வறுத்து பொடி பண்ண இந்த பூண்டு சீரக சோம்பை வந்து சேர்த்துடலாம். மிக்சியில் இந்த மாதிரி பொடி பண்ணிக்கலாம், அல்லது நீங்கள் உரல் இருந்தால் அதுலேயும் இடிச்சுக்கலாம். இந்த பூண்டு சீரக சோம்பு மிக்ஸு தான் இந்த டிஷ்ஷுக்கே வந்து ரொம்ப சுவை கொடுக்கக்கூடியது. சேர்த்ததுக்கப்புறமா மறுபடியும் சிம்லேயே வச்சு 2 நிமிஷம் இருக்கட்டும். ஃப்ரை நல்லா கமகமன்னு ரெடி ஆயிடுச்சு. இது பார்த்திங்கன்னா சாம்பார், ரசம், தயிர் சாதம் எல்லாத்துக்கும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். டேஸ்டான சேனக்கிழங்கு பூண்டு ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தமிழ் ஃபுட் கார்னர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.